1962 ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் நாள் இந்திய சீன போர் முடிவடையும் தருணம். இந்திய ராணுவம் கிட்டத்தட்ட தோல்வியடையும் நிலையில் இந்திய ராணுவ வீரர்கள் தேசத்தின் தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தங்கள் தலைமையகத்திற்கு திரும்பிக் கொண்டிருந்தார்கள். அச்சமயம் கார்வால் ரைபிள்ஸ் படைப்பிரிவைச் சேர்ந்த ஜஸ்வந்த் சிங் ராவத், திரிலோக் சிங் நேகி, கோபால் சிங் ஆகிய 3 பேரும் போர்க்களத்தில் அதுவும் வலிமையான சீன ராணுவத்திற்கு எதிராக ஒரு அதிரடி முடிவெடுத்தார்கள். சீன ராணுவத்திடமிருந்து மீடியம் மிஷின் கன்கள் MMG ரக துப்பாக்கிகளை கைப்பற்றி இந்த ஆபத்தான வேலையில் ஜஸ்வந்தும் திரிலோக்கும் கடுமையாக போராடி சீன ராணுவத்தினரை தெரிக்க விடுகின்றனர். ஆனால் சீன ராணுவத்தின் எதிர் தாக்குதல்களால் திரிலோக் சிங் நேகி, கோபால் சிங் ஆகியோர் போர்க்களத்திலேயே வீரமரணம் அடைகின்றனர். இப்போது ஜஸ்வந்த் சிங் ராவத் மட்டும் ஒற்றை ஆளாக போரை தொடர்கிறார். கடும் குளிர், விரைக்கும் எலும்புகள் என தனி ஒரு ஆளாக போராடுகின்றார். இப்படி இந்திய எல்லைகளை சரியான பின்பலம், உணவு, தூக்கம் இல்லாமல் 72 மணி நேரம் காக்கின்றார். சுமார் 72 மணி நேர தாக்குதல் முடிவில் 300 சீன ராணுவத்தினரை வீழ்த்தியிருந்தார் ஜஸ்வந்த். ஜஸ்வந்தின் வியூகத்தை புரிந்து கொண்ட சீனர்கள் ஜஸ்வந்தை சூழ்கிறார்கள். எதிரியிடம் மாவீரன் மண்டியிடுவதில்லை. ஆதலால் அவர்கள் தன்னை நெருங்கும் முன்னே தன் கையில் மீதமிருந்த தோட்டாக்களால் தன் இன்னுயிரை பாரத தாய்க்கு காணிக்கையாக்கினார் ஜஸ்வந்த். போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் வெளியான பிறகு சீன ராணுவத்தின் உயர் அதிகாரிக்கு இந்த விஷயம் தெரியவர ஜஸ்வந்தை நினைத்து பெருமைப்படுகிறார். அவர் வீரத்தை கௌரவிக்கும் விதத்தில் ஜஸ்வந்தின் வெண்கல சிலையை அவர் காவல் காத்த நூர்னாங்கில் நிறுவுகிறார்கள் சீனர்கள். இன்று அந்த இடத்தில் நம் பாரத தாயின் தவப்புதல்வனுக்கு தினமும் அஞ்சலி செலுத்துகிறார்கள் நம் இந்திய ராணுவத்தினர்.